இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்றவங்களுக்குலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லை, லைக் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறதுன்றது எல்லாருமே டக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. என்னடா நான் ஓப்பன் பண்ணி ஒரு 3 months ஆகுது, 6 months ஆகுது, எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபரே கிடைக்கல, வியூஸே எனக்கு அதிகமாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன ஐடியானா, நீங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 3 months ஆயிடுச்சு, ஓன் கண்டென்ட்டே போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு லைக்கும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதை என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்ததுமே ஓன் கண்டென்ட் போடக்கூடாது. போடவே வேணான்னு சொல்ல மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓன் கண்டென்ட் போடாதீங்க. நிறைய ரீச்சான ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும், ரொம்ப ஹைலைட்டாக ஒருத்தவங்க அதில் என்ன சொல்கிறது 1 million வியூஸ்லாம் வச்சுருக்கவங்க, சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்கலாம் இருப்பாங்க. அவங்கள மாதிரி அவங்க பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து யூசர் சவுண்டில் போயிட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி போடுங்க. அப்படி போடுறப்ப அவங்க பண்ணதே நம்ம போடுறது ப்ளஸ் அதுக்கு நம்ம டைட்டில் கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் மெயின். நம்ம என்ன ஒரு வீடியோ, என்ன ஒரு கான்செப்ட் பண்ணுறோமோ அதில் வர டைலாக், அதில் வர முக்கியமான ஏதாவது ஒரு பேரா அந்த மாதிரி நீங்கள் வீடியோவுக்கு நேமாக ஹைலைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். இப்போ வந்து செடி வளர்க்குறது எப்படின்னு எல்லாரும் ஏதாவது தேடினாங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு வச்சுங்க, நம்ம வந்து ஒரு செடி ரிலேட்டடாக வீடியோ போடுறோம் அப்படின்னா அது கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அப்போ வந்து அந்த தோட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோவில் அவங்களுக்கு சேர்த்து ஆட் ஆகும். அப்படி நம்ம போடுறப்ப நம்ம வீடியோ சேர்த்து போடுறதுனால நம்ம இதுவும் சேர்த்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது, நம்ம பண்ணுறது பிடிச்சிருந்ததுன்னா நமக்கு சப்ஸ்கிரைபரும் கிடைக்கும். அது ஒரு செகண்ட் ஐடியாவா. ஓன் கண்டென்ட் போட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், போடுங்க. உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது ஐடியா எப்படின்னா, நீங்கள் வெறும் ஷார்ட்ஸே கூட போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு யூடியூப் சேனலில் ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது வீடியோவும் போடுங்க. அதில் மட்டும் நம்ம யாரோ பண்ணதை எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. இப்போ ஒரு வீடியோ எடுத்துன்னு வச்சுங்களேன், ஒரு 5 minutes நல்லா போயிருக்கும், ஒரு பாட்டு நல்லா ரீச் ஆயிருக்கும், அந்த பாட்டை அப்படியே டவுன்லோட் போட்டு நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது காப்பிரைட் கேட்கும், அது ப்ராப்ளம் ஆகும், அப்புறம் உங்கள் சேனல் லாக் ஆனாலும் லாக் ஆகும். ஓன் கண்டென்ட்ன்றது நீங்கள் வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க, சமைக்கிறீங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, பசங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பசங்களுக்கு ஏதாவது சொல்லி தரீங்க, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச ஒர்க்கு, என்னால் தைக்க தெரியும் அதனால் நான் தைக்க சொல்லித்தரேன், எனக்கு ஆரி போட தெரியும் அதனால் நான் ஆரி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும், அதை வீடியோவாக எடுத்து போடுங்க. அது போடுறப்ப அது பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். எடுத்ததுமே வீடியோஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டாங்க, வியூஸ் கிடைக்காது. ஷார்ட்ஸ்ல தான் எல்லாமே கிடைக்கும். அதனால மினிமம் ஒரு 5K-லேருந்து 10K வர வரைக்கும் ஷார்ட்ஸ் அதிகமாக போடுங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக வியூவும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு ஸ்டார்டிங் நான் போடுறப்ப சப்ஸ்கிரைபர் கம்மியாக தானே இருந்தாங்க, ஒன்று மினிமம் 2K 3K 4K தான் போயிட்டு இருந்தது. இப்போ சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஷார்ட்ஸுமே இப்போ 10K 15K போகுது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ ரீச் ஆகும். முதல்ல நான் வீடியோ போடுறப்ப ஒரு 100 150 கூட அதிகம். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 30-40 பேர் தான் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் 150 பேர் பார்த்தாங்க. இப்போ மாடி தோட்டம் நான் வச்சுருக்கேன் வீட்டில். இந்த வீடியோ எந்த வேணும்னா என் சேனலுக்குள்ளே போய் உள்ள மாடி தோட்டத்தை பாருங்கள். அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சு, ஒரு 30K போச்சு. அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்றது ஒரு அனலைஸ் பண்ணிக்குங்க. இப்போ எல்லாருக்கும் செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சவங்க ஒரு கேட்டகரியில இவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம வீடியோ பிடிக்கிறவங்களுக்கு எல்லாரும் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் வீடியோஸ் போடுறப்ப எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளே தாழ்த்திட்டு எதையுமே போடாதீங்க. நம்ம கொஞ்சமாவது மனசாட்சிப்படி நடந்துக்கணும். ஏன்னா இது பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அதனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் நல்லதை சொல்லித்தரணும். தயவு செஞ்சு தப்பான விஷயத்தை எதையும் போடாதீங்க. இது என்னோட சஜெக்ஷன் தான். அவங்களை யாரும் போடவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாலாம் சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. குழந்தைங்க பார்க்குறாங்கன்றது மனசில் வச்சுக்குங்க. இப்போ அதிகமாக பசங்க டிவியை விட ஃபோனில் தான் அடிக்ட் ஆகிருக்காங்க.
புக்கு சிலபஸ் ஏதாவது சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும்னா கூட ஃபோனில் தான் எல்லாரும் போய் தேடுறாங்க. தேடுறப்ப அது ரிலேட்டடாக வீடியோ கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் நல்லதை சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்து நல்லது தான் கற்றுப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு காமெடிக்கோ ஃபன்னுக்கோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் ரொம்ப மோசமாலாம் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்களேன், குழந்தைங்க மனசில் அது கண்டிப்பாக இறங்கும். அதனால தான் உங்களுக்கு இது ஒரு சஜெஷனாக சொல்கிறேன். குழந்தைங்க பார்க்குறாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறீங்கன்னா சைல்டை லாக் பண்ணிவிட்டு போடுங்க. கிட்ஸ் நாட் அலோடுன்னு கொடுத்துட்டு போட்டிங்கன்னா அந்த வீடியோலாம் கிட்ஸுக்கு போய் சேராது. இது வந்து ஐடியா கிடையாது, ஒரு சஜெக்ஷன் தான். பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லையா உங்கள் விருப்பம். அடுத்தது என்னன்னா, இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் போட்டு ஏற்றிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஓன் கண்டென்ட்டில் ஒரு வீடியோ மினிமம் ஒரு 3 to 5 minutesக்குள்ளே ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 500 ரீச் ஆகும். எந்த ஒரே ஒரு மாடி தோட்டம் மட்டும் 30K போச்சு. அதுக்கு மேலே இன்னொரு செடி தோட்டம் போட்டது ஒரு 1K போச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் சமையல், இந்த ஃபன் பண்ணுறது, வெளியில் போகிறது, இதெல்லாம் தான் போட்டுட்ருக்கேன். ஒரு இதெல்லாம் 200, 300, 400 தான் போயிட்டுருக்கு. அதனால் எடுத்ததுமே எல்லாமே ரீச் ஆகாது. நீங்கள் அதில் வெக்ஸ் ஆகாமல் நீங்கள் பண்ணுறதை கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக வீடியோ போடுங்க. தினமும் போட முடிஞ்சாலும் போடுங்க, ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வீடியோ போடுங்க. மிச்சப்படி உங்களால் முடிஞ்ச ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பண்ணுறத விடாமல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறப்ப கரெக்டாக நோட் பண்ணுங்க, ஓகேவா? அது என்னன்னா, நான் நிறைய சேனல் பார்க்குறேன், அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்கிறேன். நானே எல்லாத்துலேயும் ரொம்ப தெரிஞ்ச மேதையெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்குறப்ப கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு டவுன்லோட் போட்டு அவங்க சேனலில் அப்படியே போட்டிருக்காங்க. அது அவங்க வந்து காப்பிரைட் கேட்டிருக்கு. காப்பிரைட் கேட்டதுனால நீ எதுக்கு எந்த இடத்த அப்படியே போட்டேன்னு சொல்லிட்டு சில ப்ராப்ளம்லாம் வரும். அது என்ன ஆகும்னா, நம்ம சேனலை பிளாக் பண்ணிவிடுவாங்க, இல்லாட்டி அன்லிஸ்டில் அந்த வீடியோ போயிடும். அது நமக்கு தெரியாது, இந்த சவுண்டும் கேட்காது. அதனால நம்ம சேனல் பிளாக் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி இதே மாதிரி ஒன்று செஞ்சு திருப்பி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடுங்க. நிறைய சேனலில் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்க பண்ணுற வீடியோவை டவுன்லோட் போட்டு நம்ம சேனலில் போட்டால் நல்லா ஓடும்னு சொல்லிட்டு. நான் ஒரு 2-3 ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது 1-2 தான் ஓடுதே தவிர மிச்சது எல்லாமே காப்பிரைட் கேட்குது, அன்லிஸ்டில் போயிடுது, பிளாக் ஆகிடுது. அதனால் அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டீங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன், ஓகேவா? நிறைய ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணனா அவங்க கொடுத்துருக்க டைமிங்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1Kன்னா 1000 சப்ஸ்கிரைபரை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம அடுத்த இதுக்கு எலிஜிபிள் ஆகும். அந்த அடுத்த இதுக்கு எலிஜிபிள் ஆனீங்கன்னா கூட அதில் வாட்ச் ஹவர்ஸ் கேட்கும். கிட்டத்தட்ட 3000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும், 3 million வியூஸ் எடுக்கணும். இது நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து ஓப்பன் ஆகிட்டே போகும். நமக்கு எலிஜிபிலிட்டி நம்ம அடுத்தடுத்துக்கு நமக்கு ரெடி ஆகும். அது நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சன்றது சில பேருக்கு நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, ரீச் ஆகிடுச்சின்னா 1 yearக்குள்ளே எடுத்துடலாம். சில பேருக்கு 3 years 5 years கூட ஆகும். நிறைய பேர் வருஷக்கணக்கில் கூட செய்கிறாங்க. அதனால என்னடா இது, நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணேன், நாளைக்கே நான் யூடியூபர் ஆகிடணுன்றதுலாம் சாத்தியம் கிடையாது. அது மாதிரிலாம் யாரும் நினச்சி ரொம்ப ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற தான் முடியும். எடுத்ததும் பறக்கணும் அப்படின்றதுலாம் தப்பு. அது ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட எஃபெக்டே எல்லாத்தையும் காட்டணும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டுங்க, ஓகேவா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட காமெடி சென்ஸ் இருக்குது, மிமிக்ரி பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் ஒரு சிலது நிறைய பண்ணுவேன். ஓனாகவே நிறைய ஒர்க்கும் பண்ணுவேன். ஆரி ஒர்க் பண்ணுவேன், த்ரெட் ஒர்க் பண்ணுவேன், குந்தன் ஒர்க் பண்ணுவேன், ஸ்டோன் ஒர்க் பண்ணுவேன். ஏதாவது ஒரு சமையல் பார்த்தா அது மாதிரியே ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணுவேன். செடி வளர்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் காட்டுங்க, பரவாயில்ல. அப்போ அது எல்லாருக்கும் ரசிக்க தோணும். உங்களுடைய காமெடி சென்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கன்ற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்ல. அவங்க வந்து பணத்துக்காக இப்படி பண்ணுறியா அப்படி பண்ணுறியாலாம் நிறைய இதெல்லாம் போடுவாங்க. நம்ம இறங்குறவங்க எல்லாருமே இன்றைக்கே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே காசு வந்துடும்ன்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. பாதி பேர் வந்து இன்கம் வேணும், இது ஒரு சைடாக நான் பண்ணுறேன், ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணுறேன், ஒரு பார்ட் டைமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்து நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் எடுத்ததுமே நான் சம்பாதிக்கணும்னு மட்டும் தயவு செஞ்சு யூடியூப்பில் இறங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தனித்திறமையை எல்லாத்தையும் காட்டுங்க. அது எல்லாருக்கும் பிடிக்கணும். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் எடுக்கணும், உங்களுக்கு நிறைய வியூஸ் போகணும், நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இது மாதிரிலாம் வந்தால் தான் உங்களால் யூடியூப்லேருந்து இன்கம் கிடைக்கும். அது வந்து சீக்கிரம் கிடச்சிடாது.
அது வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும். இன்ன வரைக்கும் நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா, அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கேளுங்க. இன்னமும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் சொல்லுங்கள். நான் அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதை பற்றியும் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. இப்படிக்கு உங்களுடைய தீபு ஹரி. பாய்.